ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா USD JPY சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் வந்து கமெண்ட் செக்ஷன்லேயே உங்களுடைய டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணுற ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா வீடியோவில் வந்து நான் வந்து உங்களுடைய டவுட்டை வந்து நான் கிளியர் பண்ணுறேன். சரிங்களா? அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் அக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன். வேணுன்றவங்க அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஏதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த USD JPY சார்ட்டை வந்து நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து அதை நம்ம வந்து பார்த்துட்டு வந்தோம். இது வந்து இன்றைக்கி தான் நம்ம டார்கெட் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அதே போல் வந்து சார்ட் இதுக்கும் வந்து டேட் வந்து இங்கே மென்ஷன்டாக இருக்கும். ஸோ கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கம்பேர் பண்ணிங்க. இன்றைக்கி டுடேன்னு போட்டிருக்குங்களா, இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 2 டிசம்பர். சரிங்களா? அதை செக் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வந்து நம்மளுடைய சார்ட்டை வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம். இது வந்து பிஃபோர் சார்ட்டு, அது வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம். இப்போ நம்ம லைவ் சார்ட்டில் போய்ட்டு நம்ம எப்படி அந்த சார்ட் எடுத்தோம், எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். சரிங்களா? இது போல் தான் நம்ம வந்து சார்ட் வந்து நம்ம கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். இப்போ அது எப்படி வந்து ஆக்சஸ் ஆகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன ட்ரெண்டில் வந்து இது ட்ராவல் பண்ணிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்து 2 பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்து மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கு. சடனாக ஒரு CH வந்து நான் வந்து கேரக்டர் சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து மார்க்கெட் நம்மக்கிட்ட சொல்லிவிட்டு செல்லிங் சைடுக்கு வந்து மார்க்கெட் வந்து வருது. செல்லிங் சைடுக்கு மார்க்கெட் வந்து கீழே இறங்கி வரப்போ நமக்கு வந்து கிடைக்கிற ஒரு எக்ஸ் கன்ஃபர்மேஷன். இங்கே நமக்கு எக்ஸ் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுனால தான் நம்ம வந்து செல்லிங்க்கு வந்து பார்க்க ஆரம்பிக்கிறோம். மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து கீழே இறங்குது. எதுக்கு இந்த பர்டிகுலர் ஆர்டர் பிளாக் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ப்ரீவியஸ் சார்ட்லேயே பார்த்துருப்பீங்க. இந்த ஆர்டர் பிளாக்கில் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் ஆர்டர் பிளாக் ரீஃபைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை டேப் பண்ணி கீழே வரதுனால இதை நான் கிட்டத்தட்ட ஒரு சேனல் ட்ரேடிங் மாதிரி எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? அதனால தான் இந்த ஆர்டர் பிளாக் கொடுத்துருக்கேன். ஆர்டர் பிளாக்குள்ளே வந்தோடனே நம்ம வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு வந்து நம்மளுடைய இதை வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கணும் சார்ட்டை. இப்போ வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு CH வந்து தேவைங்களா? ஸோ வந்து அந்த CH வந்து இந்த இடத்துல நான் வந்து பிக் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இது வந்து சேனல் ட்ரேடிங் நிறைய பேர் வந்து சடனாக டேரக்ட் என்ட்ரி போடுவீங்க. பட் என்னுடைய சஜஷன் கொஞ்சம் கன்ஃபர்மேஷனும் பார்க்குறது நல்லது. அவ்வளோதான். சரிங்களா? டேரக்ட் போடலாமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து போடலாம். எந்த அளவு வந்து உங்களுக்கு லிக்விடிட்டி, அந்த கான்ஃபிடன்ஸ் எல்லாம் எந்த அளவு வந்து உங்களுக்கு கிடைக்குது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த இடத்துலையும் நமக்கு வந்து ஹை கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஸோ வந்து டேரெக்டாக வந்து இந்த இடத்துல இப்படி ஆர்டர் பிளாக் போட்டுட்டு இப்படி ட்ராவல் பண்ணலாம். பட் நிறைய பேர் வந்து டேரக்ட் என்ட்ரி போடுறதுக்கு இப்போவும் வந்து தயக்கமாக தான் இருக்கீங்க. ஸோ அதனால் ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து மார்க்கெட் வந்து கீழே போகுது. கீழே போகிறப்ப நமக்கு ஒரு ஆர்டர் பிளாக்கை விட்டுட்டு ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லிகிட்டே போகுதுன்னே வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த ஆர்டர் பிளாக்கை நம்ம வச்சுக்கலாம். 3 டாப் வந்து வச்சுட்டு போகுது. சரிங்களா? இதை வந்து நம்ம வந்து சிம்பிளாக வந்து ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி அப்படின்னு எடுப்போங்களா நம்மளுடைய சார்ட்ஸில். ஸோ வந்து நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி கிடைக்குது. ஒரு சில சார்ட்ஸில் நான் காட்டுறப்ப ஒரு சிலர் ரொம்ப வந்து குழப்பிக்கிறீங்க. எப்படி அப்படின்னா, சார் ஸ்வீப்பு ப்ளஸ் CH இருந்துச்சுன்னா நல்ல அக்யூரசி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ ஏன் வந்து நீங்கள் யூடியூப்பில் அது காட்டுறதில்ல அப்படின்னா, நான் உங்களை குழப்ப விரும்பல, அவ்வளோதான். இது நீங்கள் ஸ்வீப்பு CH அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை வந்து ஸ்வீப்புன்னு கன்சிடர் பண்ணுவீங்க. சரிங்களா? நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஆல்ரெடி அதை பண்ணிட்டு தான் இருப்போம். அதை வார்த்தைகளாக நம்ம சொல்கிறப்ப தான் நம்ம இதை ஆல்ரெடி பண்ணிட்டு வந்திருக்கோமா அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரியும். அவ்வளோதான ஒழிய வேறு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. சரிங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்வீப் வந்து கிடச்சிருச்சு. இதே போல் நமக்கு CH கிடச்சிருச்சு. இப்படி நான் சொன்னேன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னா நான் இப்படியே வந்து சொல்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்வீப்பு CH நமக்கு வந்து இன்டியூஸ்மெண்ட் கிடச்சிருச்சு. 1, 2, 3. சரிங்களா? 3 க்ரைட்டீரியா வந்து நமக்கு மேட்ச் ஆயிடுச்சு. ப்ரீமியம் வர்சஸ் டிஸ்கவுண்ட் போடுவீங்களா? ப்ரீமியம் வர்சஸ் டிஸ்கவுண்ட் வந்து இங்கேருந்து இது வரைக்கும் இழுத்து விடுங்க. ஹை கன்ஃபர்மேஷன் ஆனோன்னா நமக்கு வந்து இழுத்து விடுற மாதிரி இருக்கும். இப்போவே வந்து இழுத்து விடுறதுனால ஓகே தான். சரிங்களா? இது வந்து இழுத்து விட்டுக்கிட்டிங்களா? அடுத்தது என்ன பார்ப்பீங்க? QML லெவல் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு அந்தளவு வந்து சாலிட் இல்லை. பட் ஸ்டில் ப்ரீவியஸ் லெவல்லேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இது ஒரு சின்ன ஒரு சிக்னலை வந்து நமக்கு கொடுத்துரும். சரிங்களா? இதுலேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஒரு சின்ன சிக்னல் இங்கே வந்து கொஞ்சம் பவர் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். மேஜர் QML லெவல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. அந்த இடத்துல நமக்கு ஆர்டர் பிளாக் அவைலபிளாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது நல்லாவே வேலை செய்யும். பட் நமக்கு வந்து அந்த இடத்துல ஆர்டர் பிளாக் இல்லை. சரிங்களா? இந்த மொத்த சார்ட்லேயும் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆர்டர் பிளாக் இவன் தான். சரிங்களா? ஸோ சாலிடாக இவன் தான் அடிச்சு தூக்க போகிறான். எல்லாமே க்ரைட்டீரியா நமக்கு மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்றத கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து இன்னொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா CH நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபெயில்ட் ஆகுது அப்படின்றதுனால ஏதாவது ஒரு சப்ளை அண்ட் டிமாண்டில் வந்து நான் மெண்டிகேட்டடாக அது வந்து ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு வருதான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதையும் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா இதை வந்து பார்த்துங்க. இது வந்து CHக்கு இன்னும் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பவர் கொடுக்கும். சரிங்களா?
இங்கே பட்டு தூக்குனான்னா டேரெக்டாக இதை வந்து உடச்சிருவான். ஸோ நமக்கு எஸ்எல் வந்து ஹண்ட் ஆகும். இங்கே படாமல் வரதுனால இன்னொரு க்ரைட்டீரியா நமக்கு வந்து சூப்பராக வந்து மேட்ச் ஆயிடுச்சா. ஸோ எல்லா க்ரைட்டீரியாவும் நமக்கு மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ வந்து பயணத்தை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக கீழே போய்க்கலாம். அவ்வளோதான். சரிங்களா? சிம்பிளான விஷயந்தான். இதை வந்து நீங்கள் சேம் டைம் ஃப்ரேமில் பார்த்தாலும் சரி, ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தாலும் சரி, உங்களுக்கு அக்யூரசி கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்போ நான் வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேமுக்கு மாற்றிக்கிறேன். 1 ஹவர் டைம் ஃப்ரேமுக்கு மாற்றினதுக்கப்புறம் நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய டார்கெட் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஸ்விங் லோ தான் எப்பவும் வைப்போம். இப்போ பிஓஎஸ் அப்படின்னு நான் ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஆல்ரெடி ட்ராவல் பண்ணதுனால இங்கே நமக்கு பாடி க்ளோஸ் இருக்கிறனால நான் பிஓஎஸ் கொடுத்துருக்கேன். அப்படி பார்க்கலைன்னா கூட ரீசன்ட் ஸ்விங் லோ இது வரைக்கும் நீங்கள் தாராளமாக வந்து உங்களுடைய டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சடனாக வந்து மார்க்கெட்டு தூக்கியிருக்கும். அவ்வளோதான். சரிங்களா? இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி நம்மளுடைய சார்ட்ஸ்லேயே வந்து 4 ஹவர்ஸ் ஆர்டர் பிளாக்னு கொடுத்துருப்பேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை இந்த இடத்துல திரும்பலாம் அப்படின்றது தான். ஸோ அது வரைக்கும் நீங்கள் டார்கெட் பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு ஈஸியாக வந்து அதுவும் தூக்கியிருக்கும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவன் பண்ணி நான் பண்ண சொல்லியிருப்பேன்லங்க, அது மட்டும்தான். பிரேக் ஈவன் பண்ணி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ப்ராஃபிட் லைனில் இது வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கலாம். ஹை உடைக்கிற வரைக்கும் ஒரு ஹை உடைக்கிற வரைக்கும் ட்ராவல் பண்ணிங்கன்னா இது 35 இருக்குது. பட் நம்ம வந்து அவ்வளோலாம் இது பண்ண முடியாது. சரிங்களா? நிறைய பேர்த்துக்கு நம்ம 1:3, 6, 9 வந்து முடிக்க சொல்லியிருக்கோம். 35ங்கிறது எடுக்க முடியாதா அப்படின்னீங்கன்னா ஸ்டாப் லாஸ் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீசன்ட் ஸ்விங் லோலேயே 35 வந்துடும். இது வந்து கொஞ்சம் டீசெண்டான அமௌண்ட்டாக இருக்கும். சரிங்களா? எஸ்எல் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கணும். ரொம்ப கம்மி பண்ணி எல்லாத்துக்கும் ஷோ ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு லெவலில் வந்து வச்சுக்கோங்க. ஒரு 1:6. சரிங்களா? ஓகேங்க. இதை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட வந்து ஷோ பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இன்றைக்கி ஒரு சில டவுட்ஸ் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பிப்ஸ் கால்குலேட்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோர்ஸ்லேயுமே நம்மளுடைய டிஸ்கார்ட்லேயும் நான் இன்டகிரேட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப அசால்ட்டாக வந்து எடுத்துக்காமல் அந்த பிப்ஸ் கால்குலேட்டரை வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்டகிரேட் பண்ணிக்கோங்க. MT4லேயும் MT5லேயும். அப்போ மட்டும்தான் உங்களுடைய லாஸ் வந்து ஃபுல்லாக கண்ட்ரோல் ஆகிட்டு டார்கெட் வந்து ஈஸியாக போகும். பிப்ஸ் கால்குலேட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறப்போ ஜஸ்ட்டு இது நம்ம யாருக்கும் ஆசை ஊட்டுற மாதிரி சொல்கிறது இல்லை. பட்டு சடனாக வந்து உங்களுக்கு இது பாஸ் ஆகிடும். சரிங்களா? ஃபண்டடு ட்ரை பண்ணி பாருங்கள். லாபங்கள் மிகவும் அதிகமாகவும் நஷ்டங்கள் மிகவும் குறைவாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா, நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3999க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டாக நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன்லேயே பின் பண்ணி வைக்கிறேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.